தமிழகத்தில் 5 மாவட்டங்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் தாமிரபரணி நதியில் கலக்கப்படும் கழிவு நீரின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் 3 ஆண்டுகளில் நதி இருந்ததற்கான அடையாளமே போய்விடும் என்று சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தாமிரபரணியின் நிலை குறித்து களத்தில் இருந்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். தமிழகத்தில் வற்றாத ஜீவநதியாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓடக்கூடிய தாமிரபரணி நதி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு விவசாய தேவைகளுக்காகவும் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நதியாகவும் இருந்து வருகிறது. இந்த நதியில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கழிவுநீர் கலந்து மாசடைந்து வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு நீதிமன்றங்களில் வழக்கு இருக்கிறது. அதேபோல் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தொடர்ந்து அந்த விசாரணை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் நீதிமன்றமும் தொடர்ந்து பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கி இந்த தாமிரபரணி நதியை பாதுகாக்க வேண்டும் என பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறது. ஆனாலும் இதுவரை தாமிரபரணி நதியில் இந்த கழிவுநீர் கலப்பு என்பதை குறைக்கப்படாமலே இருந்து வருகிறது. தொடர்ந்து இன்றும் கூட அந்த கழிவுநீர் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் கலந்து வருகிறது. தாமிரபரணி நதி தொடர்ந்து மாசடைந்து நதியின் நிறமும் மாறி நதியை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தொடர்ந்து தள்ளப்பட்டு வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. நீதிமன்றங்களிலும் தொடர்ந்து முறையீடுகள் செய்து வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளிடமும் புகார் தெரிவிக்கப்பட்டு போராட்டங்களும் நடந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த நதியை பாதுகாக்க கோரி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த கிருஷ்ணகுமார் என்பவர் நம்மளோடு இருக்கிறார். அவர்கிட்ட பல்வேறு கருத்துக்களை கேட்டிருக்கிறார். சார் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜீவநதியாக இருக்கிறது தாமிரபரணி மட்டும்தான், வத்தாமல் ஓடிட்டு இருக்கு. இது 3 to 4 மாவட்டங்களுக்கு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. 85 லட்சம் மக்கள் இந்த தண்ணீரை குடிச்சு தான் தினமும் உயிரே வாழ்கிறாங்க. விவசாயத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த தாமிரபரணி நீர் தான். ஆனால் இன்றைய அளவில் பார்த்தீங்கன்னா நகராட்சி, பேரூராட்சி, அதே போல் மாநகராட்சியின் கழிவுகள் நேரடியாக இன்னைக்கு வரைக்கும் 2025 டிசம்பர் வரைக்கும் நேரடியாக கலந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஏண்டா அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியாக ஓடிட்டு இருந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தாமிரபரணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா களங்கள் நிறைந்ததாகவும் நேரடியாக குடிக்க அது ஏதுவாக இல்லாத அளவுக்கு மாறி போச்சுன்னா என்ன நிலைமைன்னு பார்த்துக்கோங்க. எங்களுக்கெல்லாம் என்ன கவலை இருக்குன்னா, நம்ம ஒரு கூவ நதி மாதிரி இருக்கிற நதியை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நாங்கள் பேசுகிறோம். இன்னைக்கு திருநெல்வேலியில் தாமிரபரணி ஓடிட்டு இருக்க திருநெல்வேலியில் ஒவ்வொரு வீட்லேயும் குடிநீர் 250 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 5 கேன் வாங்கி தான் சமையலும் குடிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் 7500 ரூபா இந்த தண்ணினாலே மிச்சப்படுத்த முடியும்னா 80 லட்சம் மக்களுக்கு இந்த தண்ணீர் வெளியில் வாங்குறாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் மாதந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு 5000 ரூபாய் குறையும்னா இந்த தாமிரபரணி சுத்தம் பண்ணா குறையும். ஏன்டா சுத்தமான தண்ணீர் கிடைச்சாதான் ஆகும். இதற்காண்டி பல நண்பர்கள் என்னை போல பல பேர் போராடி சிலர் வழக்குகளை கொண்டு வந்தாங்க. நேரடியாக நீதிபதிகளே ஆய்வு செய்து ஐயா கலப்படம் நிறைஞ்சிருக்குன்னு தண்டனைகளையும் அபராதங்களையும் விதித்தாங்க. இன்னும் ஓரிரு வருடங்கள் போனுச்சுன்னா இந்த தாமிரபரணி கூவமா மாறி இன்னைக்கே போக முடியல. பக்கத்தில் போனால் துர்நாற்றம் எடுக்கிறது. நான் தண்ணீரை நேரடியாக ஆய்வுகளுக்கு கொண்டு போய் இதில் எவ்வளோ கலப்படம் இருக்குது, இதில் உயிரினங்கள் வாழ தகுதியற்றதுன்னு இன்னைக்கு நிறைய நண்டுகள், நிறைய வகை மீன்கள், இங்கே இருக்கிற நிறைய பறவைகள்லாம் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டு. முந்திலாம் தாமிரபரணியில் அவ்வளோ வகையான மீன்கள் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு மீன் கிடையாது. சில மீன்கள் தான் ஒரு முக்கியமான சுத்தமான இடத்தெல்லாம் இருக்கு. தாமிரபரணி இருக்க எல்லா இடத்துலையும் மணல் இருந்துச்சு. இன்னைக்கு மணல் இல்லை. என்ன மாதிரியான நடவடிக்கை அரசு எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது வெளிநாடுகளில் இந்த சுத்தப்படுத்துறதுக்கு நிறைய ஆய்வுகள் பண்றாங்க. அதாவது சோசியல் ஆய்வுன்னு சொல்லிட்டு மக்களிடையே இந்த நதி எப்படியெல்லாம் ஓடி இருக்கு 50 வருஷத்துக்கு மேல, அதுக்கு மேல சேட்டலைட் மூலமாக 20 வருடங்களாக அரசு ISR உடமே இந்த நதி எங்கெல்லாம் ஓடி இருக்கு, எங்கெல்லாம் பாதை மாதிரின்ற தகவல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இது வெறும் 140 கிலோமீட்டர் தான். இந்த 140 கிலோமீட்டரும் அரசு ஆய்வகத்தில் எவ்வளவுக்கு நீளம் அகலம் இருக்கோ அதை சர்வே எடுக்கணும். முதல்ல நதி ஓரங்களில் நிறைய ஆக்கிரமிப்புகள், தொழிற்சாலைகள், கழிவு தொழிற்சாலைகள் பண்ணி இந்த நதியிலேயே தண்ணியில் கொண்டு விடுறாங்க. நீங்கள் ஆய்வுகள் பண்ணி சர்வே எடுத்து அதை டிஜிட்டல் முறையில் பதிவு பண்ணி மக்கள் பார்வைக்கு வச்சுட்டா யாரும் அந்த டிஜிட்டல் உள்ளே போய் இது நதி இதில் புறம்போக்கா நம்ம போக முடியாதுங்கிற முதல்ல சர்வே எடுக்கணும். அதுக்கப்புறம் அரசுடன் இணைந்து ISRO மூலமாக தகவல், அதாவது சேட்டலைட் மூலமாக இந்த சர்வே நடக்கணும். அதுக்கப்புறம் சோசியல் சர்வேன்னு சொல்லக்கூடிய மக்கள் கள ஆய்வு எடுத்து மக்களை பணியில் ஈடுபடணும். ஒவ்வொரு பேரூராட்சி, ஒவ்வொரு நகராட்சி, இந்த பகுதியில் உள்ள எந்த நகராட்சி வார்டு வருதோ அந்த மக்களை பயன்படுத்தி இதை சுத்தப்படுத்தினால்தான் அவங்களுக்கு அக்கறை இருக்கும். நாளைக்கு ஒருத்தர் தப்பு செஞ்சால் என்னன்னு கேட்பாங்க. அரசு பார்க்கலன்னா இந்த 3 மாவட்டத்தில் உள்ள
அத்தனை மக்களுமே வெகு சீக்கிரத்தில் தண்ணீர் பஞ்சத்துக்கே வந்துடுவாங்கன்னா கஷ்டமாக இருக்குது. 140 கிலோமீட்டர்லேயும் இங்கே நிறைய கல்மண்டபங்கள் இருந்துச்சு, இன்றைக்கி எல்லாம் உடஞ்ச நிலையில் இருக்குது. பழைய பண்பாடு மிக்க இந்த கலாச்சாரம் மிக்கவங்களையும் மீட்டெடுக்கணும், தாமிரபரணியை மீட்டெடுக்கணும். தொடர்ந்து இந்த தாமிரபரணி நதியை பாதுகாப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் அரசு தரப்பில் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தாமிரபரணி நதியில் கழிவுநீர் கலப்பது குறித்து களத்தில் இருந்து செய்தியாளர் ராமசுந்தரம் அளித்த விளக்கத்தை பார்த்தோம். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் தடுக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து நெல்லை மாநகர மேயர் ராமகிருஷ்ணன் தெரிவிக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். அந்த மாதிரி கழிவுநீர் கலக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி எண்ணற்ற திட்டத்தை, பாதாள சாக்கடை திட்டத்தை பாளையங்கோட்டை பகுதியிலே ஒரு 410 கோடி ரூபாய், அப்புறம் இன்னொரு ஒரு 140 கோடி ரூபாய், இப்படி பல திட்டங்களை போட்டு அதோடைய பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு 60% பணி முடிந்து விட்டது. இப்படி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டனால தான் நீதியரசு மூலமாக நீதியரசில் நேரில் ஆய்வு செய்த போட்டு அந்த ஆய்வு செய்யும்போது அவங்கள ஒரு குறிப்பிட்ட காலக்கெடை கொடுத்து எங்களுக்கு நீங்கள் நல்ல நிலையில் இதை முடித்து கொடுங்கள் அப்படின்று அவங்களும் சொல்லி மாநகராட்சி நிர்வாகமும் நேரில் சென்று அதை பார்வையிட்டு அந்த மாதிரி நல்ல திட்டங்களை நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி தாமிரபரணியுடைய நதிக்கரையை அழகுபடுத்துறதுக்கு ஒரு 800 கோடி ரூபாயிலிருந்து 900 கோடி ரூபாய்க்கு வேர்ல்டு வங்கி மூலமாக நாங்கள் மதிப்பீடு தயார் செய்து அனுப்பியிருக்கிறோம். அந்த நிதியும் கூடிய சீக்கிரத்தில் வந்தாச்சுன்னா தாமிரபரணியுடைய நதிக்கரையை பாதுகாக்கும் போது அதில் உள்ள அசுத்தங்கள் எதுவுமே உள்ளே வராத அளவுக்கு அந்த பணியும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தாமிரபரணி நதி ஒரு புண்ணிய நதி. அது தமிழ்நாடுடைய முதல்வர் அவர் இன்றைக்கி வருகின்ற 20ஆம் தேதி திருநெல்வேலிய சீமைக்கு வருகிறார். வருகின்ற காலத்தில் அவரும் பல திட்டங்களை நெல்லை மாவட்டத்துடைய திட்டத்தை அறிவிக்க தயாராக இருக்கார். கூடிய சீக்கிரத்தில் தாமிரபரணியிலே கழிவு நீரே இல்லைங்கிற நிலை ஏற்படக்கூடிய நிலை உருவாகும் என்றது இது மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் வகையில் பாதாள சாக்கடை திட்டம் விரைவாக நடத்தப்பட்டு வருவதாகவும், உலக வங்கியோட ஒப்புதலோடு உலக வங்கியோட நிதியோடு சேர்த்து தாமிரபரணி கரைகளை தூய்மைப்படுத்தக்கூடிய பணி மற்றும் அழகுபடுத்தக்கூடிய பணியும் விரைவில் தொடங்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.